ஆமா, அது வந்து தீய சக்தி, இப்ப தூர சக்தி, இப்ப ஓர சக்தி, இது போற சக்தி. டிஆர் கூட இப்ப இந்த மாதிரி டயலாக் எல்லாம் எழுதுறது இல்லைங்க. இங்க அந்த இடத்துல ஒரு நாள் அந்த சீட்ல உட்காந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு. ஒரு நாள் இல்ல 5 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வேற என்ன பண்றது? திருவள்ளுவருக்கு காவி போட்டா அது உடனே ஒரு பாஜக திருவள்ளுவர் ஆயிடுவாரா? காவினாலே அது பாஜக கலர். நீங்க இலங்கை போங்க, அப்புறம் அந்த சிங்கள முச்சக்கள்லாம் வந்து காவி தான் போட்டு தலாயிலமாவே அதான் போட்டிருக்காரு. ஆமா, அப்ப தலாயிலாமா என்ன? விக்னேஷ், உடம்பு எப்படி பாருங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பார்த்து என்ன கேட்டீங்க? குப்பா கிருஷ்ணனுடைய அந்த கவர்ச்சி இன்னைக்கு ட்ரெண்ட் இப்படிதான் இருக்குது. ஏதாவது கேட்டா உடனே அங்க யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். உங்களுக்கு கலைஞர் உரைக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னு அவர் என்ன தெரியுமா எழுதிக்கிறாரு? அந்தனர் அப்படின்றது சான்றோர்னு சொல்லியிருக்காரு. நான் பார்த்துட்டேன். ஏன் நம்ம சலூன் மாத்தணும் அப்படின்னா கூட நம்ம 1008 ரூபாய் யோசிக்கிறோம், மாத்துறது கிடையாது. ஆனா நாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போயின்னே இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய தேசப்பற்று லெவல். அதுதான் நான் சொல்லுவேன். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சாருன்னு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். தமிழகத்தினுடைய சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று திருச்சியில பேசின எழுச்சி உரை உங்கள் பார்வையில் சிஎம் ஸ்பீச் டிகோட் அருண். இல்ல, எழுச்சி தமிழர் அப்படின்னு திரும்ப அவர்களை சொல்லுவாங்க. நீங்க வந்து அப்போ அவர் எழுச்சி தமிழர் பேசுவதுதான் எழுச்சி உரை அப்படின்னு எடுத்துக்க முடியும். என்னதான் அவர் அந்த கூட்டணியில போய் சேர்ந்துட்டாரு, மந்திரி சபையில வந்து கட்சிக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த ஒரு பட்டம், அதை கூட வந்து நீங்க அப்ராப்ரியேட் பண்றது அப்படின்றது வந்து எனக்கு சரியா தோணலை. பட் ஒண்ணு நான் பாக்குறேன் ராம்ஸ், இப்போ வழக்கமா சினிமால இந்த அண்ணன் தம்பி அப்படின்னு டபுள் ஆக்ஷன் வரும்போது அண்ணன் பொதுவா ரொம்ப சாந்தமா இருப்பாரு, தம்பி படன்னு துருன்னு இருப்பாரு. கேரக்டர் டிஃபரன்ஸ் வேணுமே. அந்த மாதிரிதான் நேற்றுக்கு திருச்சியில முதலமைச்சர் அவர்களுடைய ஸ்பீச்சை கவனிங்க. அதுக்கப்புறம் டெல்லி போயிட்டு ஏர்போர்ட்ல வரும்போது பத்திரிகையாளர்கள் கேட்கும் போதோ இல்ல வந்து சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரோட உரைக்கு பதில் சொல்லும் போதோ அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியுது இல்லையா? எல்லாம் சினிமா பாணியிலேயே பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட், இன்னைக்கு எல்லாம் சினிமா பாணியில தான் இருக்கு. அதனால அப்படி சொன்னாதான் வந்து மக்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வித்தியாசம் தான் நான் பாக்குறேன். ஆனாலும் அந்த 5000 பேர் அப்படின்னு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் எஸ்ஓபின்றாங்க. கரெக்ட், சட்டத்தை மதிக்க வேண்டும், யாரா இருந்தாலும் மதிக்கணும், அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா இது எல்லாருக்குமே இந்த 5000 பொருந்துமா இனி வரும் காலங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா மாபெரும் மாநில மாநாடு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், லட்சக்கணக்கில் வருவாங்க அப்படின்னு. திருமா அவர்களே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க இருக்கும்போது 2 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க. அதே திருச்சியில தான் நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. ஸோ இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா வெறும் 5000 பேர் தான் அப்படின்னா இனிமேல் அந்த மாநில மாநாடு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அர்த்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். 5000 பேரை கூட்டி வச்சு மாநாடு போடுறதுக்கு ஆன்லைன்லயே போட்டு போடலாமே எல்லாமே. சோ அது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆப்போசிட்ல அதாவது பர்மிஷன் யாராவது கொடுக்கறது இவங்க வாங்கக்கூடிய நிலைமையில இருந்தா இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. அந்த சட்டம் ஒழுங்கையோ இல்ல லட்சக்கணக்கான நபர்கள் வந்தாங்களோ அந்த புரோட்டோகால் படி எஸ்ஓபி படி நீங்க பாதுகாப்பு கொடுத்து நீங்களே நடத்தலாமே அப்படின்ற கேள்வி சொல்லிட்டா. ஆனா 5000 பேர் அப்படின்றது சுருக்குறது நீங்க உங்களை யார் கட்டுப்படுத்தினா? இப்போ நீயே எடுத்தீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது உங்க அப்பா சரியா பாக்கெட் மணி கொடுக்க மாட்டேன்றாரு, இது காசு பத்த மாட்டேது அப்படின்னு கத்திட்டு இருப்ப. திடீர்னு ஒரு நாள் உங்க அப்பா என்ன பண்றாரு, இவ்வளவுதானே, இந்தா இதான் மாச சம்பளம், இந்த மாசம் குடும்ப பொறுப்பை நீ பாத்துக்கோ அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்து விட்டாருன்னா அப்போ தெரியும் நீ எப்படி பார்த்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அந்த அதிகாரம் கையில வரும்போதுதான் பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தெரியும். அப்போ இத்தனை நாள் வந்து அவங்கள குறை சொன்னது அப்படின்னும் போது இங்க அந்த இடத்துல ஒரு நாள் அந்த சீட்ல உட்காந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு. ஒரு நாள் இல்ல 5 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வேற என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி ஒண்ணு இது வந்து ஒரு ரெட்டாரிக்கா தான் நான் பாக்குறேனே தவிர ஆல் சடன் தென் அந்த ஸ்பீச் அப்படின்றத வந்து ஒரு நான் ரெட்டாரிக்கா தான் பாக்குறேன். இந்த ட்ரம்ப் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது அவருடைய அந்த ஃபேன் பேஸ் அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
ஆனா மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த மக்களை அது வந்து தொடர்ந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்லே வச்சிருக்க முடியுமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். அது ரொம்ப கஷ்டம்னு தான் நான் ஃபீல் பண்றேன். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா முதலீடுகளுக்காக ஒரு ரீல்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எந்த அளவுக்கு ட்ரோலிங் மெட்டீரியல் ஆச்சு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு விஷயம் செய்யறதுக்கும் நீங்க எதுக்கெல்லாம் ரீல்ஸு அண்ட் ஷார்ட்ஸை வந்து ஊடகத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்றதுக்குமான வித்தியாசமும் அது ஒரு பார்க்கப்பட்டது. சேம் நேத்து சிஎம் விஜய் அவர்கள் அதே ஸ்டைல் பாடி லாங்குவேஜ்ல இப்படி தலையாட்டி இப்படி இப்படின்னு இந்த மாதிரியான ஒரு ஷூட், போட்டோ ஷூட் மாதிரி இருந்ததோன்னு எனக்கு ஒரு ஃபீல். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அந்த ரீல்ஸ் அப்படின்றது இது வந்து ரொம்ப அடிக்கடி நான் சொல்ற ஒரு உதாரணம் தான். இந்த சேனல்ல நான் முதல் தடவை சொல்றேன். ஒரு கார் கம்பெனி, சரி இப்பதான் அது இல்லை, அம்பாசிடர் கார் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரே மாடல் தான், வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரே வெர்ஷன் தான் அது. இப்போ அந்த கார் கம்பெனி, ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், புதுசா இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ண போறாங்க, இல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான விளம்பரத்தை அவங்க எங்க கொண்டு போகணும்? ரைவல் கார்ஸ் ஓனர்ஸ் அவங்க கிட்ட கொண்டு போனோம், இல்லாட்டா அவங்க கார் வச்சில்லாத பொதுமக்கள் கிட்ட கொண்டு போனோம். அப்பதான் அவங்க வாங்குவாங்க. ஏற்கனவே அம்பாசிடர் கார் வச்சிருக்கவங்களுக்கு மட்டுமே நீங்க பாத்தீங்களா அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொன்னா, அம்பாசிடர் கார் வந்து 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அது பாட்டுக்கு ஓடும், ஒன்னும் ஆகாது. புரியுதுங்களா? இப்ப வருதுதான் வந்து 5 வருஷம் ஆனாலே லோடலோடன் ஆயிடுது. அது வந்து ஸ்டர்டி கார். அது இல்லைங்க, இவங்க லிஸ்ட் தான் என்கிட்ட இருக்கு, கார் வாங்கினவங்க, அவங்களுக்கே இந்த விளம்பரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கார் விற்குமா? இப்போ ரீல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப எஃபெக்டிவா அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டார்கெட்டட் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ எலான் மஸ்க் லாஸ்ட் ஐ ஹியர்டு மார்க் சக்கரபர்கோ இல்லை வந்து எலான் மஸ்கோ இல்லை சுந்தர் பிச்சையோ ரீல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னதான் இந்த ரீல்ஸை நீங்க அவங்களுக்கு கொண்டு போய் புஷ் பண்றாங்கன்னு கூட வச்சுப்போமே, புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு, நாங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே யாரும் வந்துட மாட்டாங்க. இது வந்து பையர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். we have to go and knock, டக் டக் இல்ல டக் டக் 4 தடவை தட்டி கேட்கணும். 2 தடவை கூட இல்லை, 4 தடவை கதவை தட்டினா கூட அவங்க வருதுன்றது கஷ்டம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு அரசாங்கமும் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நாங்க வந்து MOU, குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, இத்தனை லட்சம் கோடிகளுக்கு MOU சைன் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்தனை லட்சம் கோடிகள்ல எத்தனை மெட்டீரியலைஸ் ஆச்சு அப்படின்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்போ யூபியில பாத்தீங்கன்னா 22 சம்வேர்னு நினைக்கிறேன், 33 லட்சம் கோடி MOU சைன் பண்ணாங்க. இவர் அங்க போல இங்க என்ன பண்ணாங்க, அங்க அந்த MSMEல இருந்து எல்லாரையும் ஒரு பெரிய இது கொண்டு வந்து வச்சு டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் எல்லாம் வச்சு அவங்களை இங்க வர வச்சு உங்களுக்கு என்ன வேணும், அதுவும் அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்றத விட பெரிய அளவுல கொண்டு போயிட்டு 33 லட்சம் கோடி MOU சைன் பண்ணாங்க. அதுல வந்து எத்தனை லட்சம் கோடிகள் ஆக்சுவலா வந்தது அப்படின்றதுதான் கொஸ்டின். இது வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் யாருமே வருதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்துடுற மாதிரி தான். கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எத்தனை பேரை செலக்ட் பண்றாங்க, எத்தனை பேருக்கு செலெக்ஷன் முடிஞ்சு ஆக்சுவலா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லையா? ஸோ புது ஆட்சி வந்திருக்கு, நாங்கள் இதெல்லாம் பண்றோம்னா இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸா இருக்கட்டும், மற்றதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பல வருஷமா வந்துருச்சுங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான். புரியுதுங்களா? அப்போ இருக்கிற விஷயத்தையே நீங்க திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா, ஆமா இதுதான் அன்னைக்கே இருக்கு, போன தடவை வந்தவரே சொன்னாரு அப்படின்னு தான் அங்க யோசிப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் எத்தனை MOU போட்டிருக்காங்க, அதுல எவ்வளவு வந்திருக்கு, மீதி ஏன் வரல? அப்ப என்ன பண்ணணும், உங்க அதிகாரிகளை நீங்க அனுப்பி நம்ம MOU சைன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் சத்தமே காணோம், என்ன ஆச்சு, இங்க வந்தவங்க எல்லாம் வெளில ஓடின்னு இருக்கிறாங்க. அப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா இந்த தொழில் அமைதின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இந்த யூனியன் கலாட்டா பண்றது, இப்போ வந்து நீங்க கம்யூனிஸ்டையும் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க. சோ டெஃபினட்டா அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இருப்பாங்க. சாம்சங்ல தொழில் பண்றவங்க எங்க இருந்து பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். சாம்சங்ல நடந்த பிரச்சனை தெரியும், அதுல கம்யூனிஸ்டுகள் எப்படி பண்ணாங்கன்றதும் தெரியும். அதே மாதிரி இன்னும் சில அந்த ஒரகடம் ஏரியால இன்னும் சில இண்டஸ்ட்ரியில இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. நீங்க சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுத்துட்டு போயிருவீங்க, இப்ப அவங்க ஆட்சியிலேயே இருக்காங்க, என்ன பண்ண முடியும், அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நாங்க என்ன இழுத்து மூடிட்டு போக முடியுமா அப்படின்னு. அடுத்தது அந்த இன்சென்டிவ் அப்படின்றது. கேரளால ஒரு கம்பெனி, பேர் எனக்கு சரியா நினைவில்லை, அவங்க ஏதோ ஒரு கட்சி கூட ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்வி. அவங்க வந்து இனிமே கேரளால வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒட்டுக்கா ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில இருந்து
அதுக்கப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்னு 3 ஸ்டேட்ல இருந்தும் பயங்கர காம்படிஷன் அவங்களை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா இங்க இதெல்லாம் ஹெலிகாப்டர்லாம் கூப்பிட்டு வச்சு வாங்க அந்த முதலாளி இங்க வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு வரல அது. இப்போ வந்து என்ஃபீல்டு அங்கே 2500 கோடியில் ஆந்திராவில் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏஎம்சிஏ அது ஆல்ரெடி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் புதுசாக கூட போட வேண்டாம், ஏற்கனவே போட்டவங்களை அதிகாரிகளை அமிச்சு என்ன பண்ணின்னுக்கிறீங்க, நாங்கள் ஒரு ஜிஐஎம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே ஒரு 100 கம்பெனியை கொண்டு வரீங்க, பார்த்தீங்களா அவ்வளோ போட்டிங்க, இது வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே நீங்கள் இருக்கும்போது தானே, நீங்கள் தான் அதிகாரிங்க தானே போட்டிங்கல்ல, அதெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் ஒன்றும் மெட்டீரியலைஸ் ஆகலை, அவங்க கிட்ட போய் நில்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வந்து இன்சென்டிவ் வேணும், என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணால் நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு இதை முடிச்சுட்டு தான் வரணும். இதுதான் உண்மையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற வழி, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு ரீல்ஸ் போடுறதுனால உங்க ஃபேன் பேஸ் ஒன்னா சந்தோஷம் அடையலாம். இண்டஸ்ட்ரி மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு நேரம் கிடையாது. இதுதான் நான் சொன்னேன், டெமோக்ரஸி அப்படின்றது வந்து ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஃபார் த ஃபேன்ஸ், ஆஃப் த ஃபேன்ஸ், பை த ஃபேன்ஸ் அப்படின்னு மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா இனிஷியலா ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் வேற எல்னினோன்னு வேற பயமுத்தினுக்கிறாங்க, வெயில் போட்டு வாட்டி எடுக்குது. தினத்தந்தில ஒரு ஃபுல் பேஜ் ஆர்டிகல் போட்டிருக்காங்க, இந்த எல்னினோ இந்த தடவை ரொம்ப சிவியரா இருக்க போது, செப்டம்பர் வரைக்கும் வெயில் அடிக்கும், அக்டோபர்ல இருந்து 2015 மாதிரி ஒரு பெருமழை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் காஞ்சி கெடுக்கும், இன்னொரு பக்கம் பேஞ்சு கெடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போலேருந்தே முன்னெச்சரிக்கையா இருக்கணும். தண்ணி கஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா ஒரேடியா இப்பெல்லாம் வந்து சென்டிமீட்டர் கணக்கில் மழை சொல்றது கிடையாது, மீட்டர் கணக்கில் தான் சொல்றாங்க, 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் அப்படின்னு. அப்போ அது பெஞ்சுன்னா தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க ரீல்ஸ் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா இப்போ ஓடும். 6 மாசம் டைம் கொடுங்கன்றாங்க, 6 மாசம் கழிச்சு தான் அப்போ வந்து யூ வில் ஃபீல் த பிஞ்ச். சின்ன சின்ன கேள்விகள் நேற்று அவர் பேசும்போது நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க, அதுவும் டேப் ரெக்கார்டர் இல்ல, பாடுனாங்க, மரபுபடி பாடுறாங்க. இது எப்படி நீங்க, ஏன்னா அது சர்ச்சை இருக்கு, அரசு நிகழ்வுகள்லன்ற ஒரு சர்ச்சை இருக்கு, அதை அவங்க ப்ராப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு. இது வந்து எடுத்துக்குவாங்களா கோர்ட்டுக்காக? இல்ல ராம்சு, ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் அந்த வந்தே மாதரம் அந்த அன்அப்ரிட்ஜ் முன்னாடி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, இப்போ அந்த ஃபுல் வெர்ஷன் பாடணும் அப்படின்றது தான் இப்போ கொண்டு வந்திருக்க ரூல். தவிர இதில் ஆளுநர் கலந்து கொள்ளவில்லை. சொல்ல போனா இது அரசு நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது, அவர் வந்து தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. அதனால இது வந்து ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல முடியாது. தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்கன்னா பாடட்டும், அது வந்து நான் எதுவும் சொல்லலை. அதுவும் டேப் ரெக்கார்டர் இல்லாமல் எல்லாரும் பாடுகிறார்கள் அப்படின் போது ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆனா நீங்க கொண்டு போயிட்டு இப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இது மாதிரி வந்தே மாதரம் அப்படின்னா அவங்க அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆளுநர் கலந்து கொள்ளும் போது இதுதான் சட்டம்னா அதுதான் சட்டம், அதை மாற்ற முடியாது. போகணும்னா நீங்க வந்து மத்தியில் ஆட்சிக்கு வாங்க, அப்போ நீங்க மாத்துங்க. ஆனா ஒண்ணு கம்யூனிஸ்டுகளே சொல்லிட்டாங்க, என்ன சோகா முட்டு கொடுத்தாங்க தெரியுமா கம்யூனிஸ்ட் தலைவர். முதல்ல வந்து அந்த இதுல பாடும்போது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்க கேட்டோம், அது பிப்ரவரியில ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா அதுன்னு சொன்னாரு, இதை மாத்துவதற்கு முயற்சி எடுக்கிறோம்னு சொன்னாரு அப்படின்னு சிங்கம் மாதிரி கடிச்சது மியாவ் அப்படின்னு போயிட்டாங்க. ஏன் பிப்ரவரியில சட்டம் போட்டது உங்களுக்கு தெரியாதா? இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அரசியல்ல இருக்கு இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. அதனால இவங்க எல்லாம் நல்லா முட்டு கொடுப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. இது கோர்ட்டுக்கு போனாலும் அவசியம் கிடையாது. இல்லைங்க அவர் சொல்லிட்டாருங்க, நாளைக்கு அவர் பிஎம்ஆ வரும்போது மாத்திரன்னு சொல்லிட்டாருங்க, இப்படி கூட யாராவது சொல்லலாம். அதனால இது ஒரு இஷ்யூ ஆகும். கூடவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு இஷ்யூ ஆச்சு, திருவள்ளூருக்கு காவி. நாங்க இருந்தபோது இது உள்ளே நுழையாம பார்த்துருந்தோம், அது பாருங்களா இப்படி மாறிடுச்சு, திருவள்ளூருக்கு காவி ட்ரெஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்ப இந்த அரசுனால என்ன, பாஜகவோட பி டீம் தான் அப்படின்றத சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்டோம்னா ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி திருவள்ளூருக்கு காவி போட்டா அது உடனே ஒரு பாஜக திருவள்ளூர் ஆயிடுவாரா? காவினாலே அது பாஜக கலர். நீங்க இலங்கை போங்க, அப்புறம் அந்த சிங்கள புத்த பிட்சுக்கள்லாம் வந்து காவி தான் போட்டு, தலாயிலாமாவே அதான் போட்டிருக்காரு. ஆமா, அப்ப தலாயிலாமா என்ன பாஜகவா? இல்ல சிங்கள புத்த பிட்சுக்கள்லாம் என்ன பாஜகவா? சனாதனம் அதுக்கான கலர் அது. வெரி குட், நல்லா சொன்னீங்க. இப்போ மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்காரு, இதை பாருங்க, நீங்க வந்து அவரை ஒரு ஜாதி மதம் இப்படியெல்லாம் சுருக்க முடியாது. அவர் வந்து மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொல்லியிருக்கார், ஆதி பகவன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
அதுக்கப்புறம் அறவாழி அந்தணன்னு சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டிருப்பது போல அந்த கடவுள் அவனை கொண்டுதான் இந்த உலகம் அப்படின்னு. இவர்களது கொள்கை தலைவர் பெரியார். அவர் இதை ஒத்துப்பாரா? பெரியாரும் ஒரு கொள்கை தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல, அவர் இந்த ஆதி பகவன் முதல்ல திருக்குறளையே அவர் ஒத்துக்கல. திருக்குறளை பத்தி என்ன சொன்னார்ன்றதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, அது வேண்டாம். சரி ராம்சே, இப்ப நான் பொதுவா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த முத்துக்காளை காமெடி நடிகர் தெரியும்ல, அவர் ஒரு படத்துல வடிவேலோட செத்து செத்து விளையாடலாம் அப்படிங்கிறார். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றேன் ராம்சே, அந்த முத்துக்கால காமெடியா பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த மாபெரும் எழுத்தாளர் ஜி நாகராஜன் சொல்வாரு, மனுஷன் வந்து ஒரு மிகப்பெரிய சல்லிப்பயல் அப்படின்னு சொல்வாரு. அந்த மாதிரி திருப்பி திருப்பி இப்படி மனுஷனா, நாயா, பூனையா, குரங்கா, கரப்பாம்பூச்சியா பிறந்து 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 செத்து செத்து இது மாதிரிலாம் இருக்கணுமா? இந்த பிறவி அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஒரேடியா மோட்சம் அடையணும் அப்படின்னு உனக்கு எதுவுமே இல்லையா? அப்படி வந்து இந்த மாதிரி செத்து செத்து விளையாடி மறுபடியும் மறுபடியும் இந்த பூமியில பிறந்து சேத்துல உழுந்து கஷ்டப்படாம இருக்கணும்னா அதாவது நல்ல ஒரு பிராமணனை புடிச்சுக்கோ. அவனை புடிச்சிக்கினா மட்டும்தான் நீ அடுத்த பிறவி இல்லாம மேல் லோகம் முக்தி போக முடியும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு என்ன சொல்றது, அதான் சனாதனி அதான சொல்ல போறீங்க. அப்ப நான் காவி போட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் சனாதனி அதானே. ஏன்னா காவின்றது சனாதன கலர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதைத்தானப்பா அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் கோட் பண்ற குரலே அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. அறம் தர்மத்தின் வழி நடக்கின்ற ஒரு அந்தணன், தாழ் அப்படின்னா விடுங்க, நான் கொஞ்சம் ஜென்டிலா சொன்னேன், அவரை புடிச்சுக்கோ அப்படின்னு. அப்படி தர்மத்தின் வழி நடக்கின்ற ஒரு அந்தணனை பற்றி கொண்டால் மட்டும்தான் இந்த பிறவி பரங்கடலை நீ நீந்தி கடக்க முடியும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவரு சனாதனின்னா நீ என்ன சொல்வ? நான் சொன்னதுக்கு நீ என்ன சனாதனின்னு சொல்லிட்டேன். நான் எங்கேருந்தும் சொல்லல, புச்சான். இன்னைக்குமே வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன். அவர் பேசினார், இவர் பேசினார், இப்படி அங்கேருந்து தான் கோட் பண்ணுவனே தவிர சொந்தமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ திருவள்ளுவருக்கு காவி உடை கொடுத்ததற்கான விளக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க. இவ்வளவு காலமா திருவள்ளுவர் காவி உடை இல்லையே, வெள்ளதானே அப்படின்றத, அதுவே இடைச்சொருகள் அப்படின்றது நீங்க சொல்ல முடியுமா? திருவள்ளுவர் காவிதான், இடைச்சொருகளா தான் வெள்ள போட்டாங்க, இப்ப மீண்டும் காவி வருது அப்படின்றத சொல்ல வர்றீங்களா? அப்படியா? இல்ல, நான் இப்ப பாஜக எடுக்காத வரைக்கும் அவர் வெள்ளதான் போட்டிருந்தாரு. பாருப்பா, அந்த காலகட்டத்துல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தான் திருவள்ளுவருக்கு இருந்தது, கலர் போட்டோ கிடையாது. நம்பர் 1. சரி. நம்பர் 2, திருவள்ளுவர் அந்த காலத்துல இருந்த படங்கள் எல்லாம் நெத்தியில விபூதி பட்டையும் அதனோட ஒரு குங்குமத்தோடையும் தான் அவர் காட்சி அளித்தார். அதற்கு பிறகுதான் சுத்தமா அதை தொடச்சி எடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதற்கு முன்னாடி இருந்த திருவள்ளுவர் எல்லாம் நெற்றியில பட்டையோடும் குங்கும பொட்டோடும் தான் இருந்தார். நான் கேட்கிறேன், ஒரு பொதுவான கருத்துக்களை சொன்னார், அவரை வந்து இது பண்ணாதீங்கன்னு. சரிங்க, பொதுவான கருத்துக்கள் சொன்னார். பாரதியார் சொல்லாத பொதுவான கருத்துக்கள் அவரும் பொதுவான கருத்துக்கள் தான் சொன்னாரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னார். இது இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே பொருந்தக்கூடிய கருத்து. அப்ப அவரை வந்து நீங்க அவர் வந்து ஒரு மதத்தில் அடக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இன்னைக்கும் வந்து பாரதியார பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகடியம் பேசுறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் பொதுவான கருத்து சொன்னார், ஏன் அவரை மட்டும் நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பொதுவான கருத்து ஒருத்தர் சொல்றார். எனக்கு என்ன தெரியுமா ஒரு பயம் ராம்சு, பகவத்கீதை இருக்குல்ல, இது வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் இன் பகவத்கீதா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால பல ஐரோப்பிய நாடுகள்ல மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதை இங்க யாராவது பெருசா சொன்னாங்கன்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு வந்து கிருஷ்ணர் மதச்சார்பற்றவர், அவர் பகவத்கீதை பொதுவான கருத்துக்களை சொல்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெத்திய கூட பால் நெத்தியா போட ஆரம்பிச்சிருவாங்களோ எனக்கு பயமாகுது. அதனால இந்த கீதா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் தயவு செஞ்சு அதை யாரும் கொஞ்ச நாளைக்கு பேசாதீங்க. அப்புறம் கிருஷ்ணரையும் இவங்க வந்து மாத்தி போடுவாங்க. இப்ப புரியுதா? இப்போ அவர் சொல்லியிருக்க கருத்துக்கள் பொதுவான கருத்துக்கள்னு சொல்றீங்க. மதச்சார்பற்றன்னா திருவள்ளுவர் இருந்த காலத்துல வந்து மதச்சார்பற்ற வார்த்தையே கிடையாது. இங்க இருந்தது எல்லாமே ஒரே தர்மம் தான். புரியுதுங்களா? அதனால இதுல எங்க மதச்சார்பற்ற வந்தது? ரெண்டாவது, பொதுவான கருத்துக்களை ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு மதம் இருக்கக்கூடாது அப்படின்னா, அப்ப அன்னை தெரசா அவர்கள் குழந்தைகளுக்காக நோயாளிகளுக்காக பாடுபட்டார்னு சொல்றீங்க. அவங்க என்னைக்காவது அவங்கள மதத்தை விட்டு பிரிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க?
என்னங்க அநியாயமா இருக்குது நீங்க சொல்றது. அதாவது ஒரு நல்ல விஷயத்தோட இந்து மதத்தை தொடர்பு படுத்திடக்கூடாது, அதான் அவங்க நோக்கமா? இப்ப என்ன சனாதனின்னு சொன்னீங்க நீங்க, இந்த மாதிரி பிறவி நீந்த வேணும் ஒரு பிராமணனை பூச்சிக்கோன்னு சொன்னா சனாதனின்னு சொன்னீங்க. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரு. அப்ப அவர் என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப அதுல இருந்து இதுல வேற ஏதோ திருக்குறள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த செல்வத்தை பத்தி படைபலத்தை பத்தி இதெல்லாம் சொல்லியிருந்தா கூட அறவாழி அந்தணன் அதை கோட் பண்றாரு பாருப்பா. சரி, நான் இந்த குறளோட அர்த்தம் கூட வேணாராம். சரி, அந்தணன் அப்படின்றது பொதுவான வார்த்தையா? உலகெங்கிலும் எல்லா நாடுகளிலும் அந்தணர்கள் இருக்காங்களா? எல்லா மதங்களிலும் அந்தணர்கள் இருக்காங்களா? அப்புறம் அது எப்படி அது பொதுவான வார்த்தையாகும்? யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. பச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு கலைஞர் உரைக்கு அவர் என்ன எழுதியிருக்காரு? அவர் என்ன தெரியுமா எழுதிக்கிறாரு? அந்தணர் அப்படின்றது சான்றோர்னு சொல்லியிருக்காரு. நான் பார்த்துட்டேன், நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். நான் அந்தணர் என்போர் அழகர் உரையில அவர் என்ன எழுதியிருக்காரு? பொதுவாக என்ன சொல்றது, இந்த மாதிரி தர்மத்தின் வழி நடக்கின்ற ஒரு அந்தணனை பற்றி கொண்டால் நீங்கள் பிறவி பெருங்கடல் நீந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு நல்ல வாத்தியாரை புடிச்சுக்கப்பா, நீ நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம், ஜிஇல பாஸ் பண்ணலாம், +2 பாஸ் பண்ணலாம், 10th மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த நல்ல டீச்சர் உடனே அந்த டீச்சரை மதச்சார்பற்றவராக்கு அப்படின்னு நம்ம யாராவது சொல்றோமா? ஏப்பா, அவர் டீச்சர், அவருடைய ப்ரொஃபஷன் டீச் பண்றாரு, நீ பாடம் கத்துக்கோ, நீ நல்ல மார்க் எடு, நல்ல வேலைக்கு போ, இதானே. அப்போ ஒரு திருவள்ளுவர் அவர் சனாதனியா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் இந்து மதத்துல இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை இருக்கக்கூடாது இருட்டடிப்பு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன நோக்கம்? அதுதான் என்னுடைய கேள்வி. அவர் காவிதான் போடுவார், என்ன அப்போ? பாரதியார் அந்த கடவுளை சேவகனாக காதலனாக எப்படியோ உருவகம் பண்ணி பாடியிருக்கார். உன்னை என்ன நீங்க கடவுளை போய் சேவகனாக அப்படின்னு யாராவது கேட்கிறோமா? கடவுள் எல்லாருக்கும் போது, அவங்கவுங்க எப்படியோ அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்க கும்பிட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி திருவள்ளுவர் எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவர் காவியோட பண்றாரு. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. வேணா நீங்க என்ன கலர்ல வேணா போட்டுக்காங்க, நீல கலர் போடுங்க, பச்சை கலர், ரோஸ், மஞ்சள், பிங்க், எது வேணா போடுங்க, உங்க சௌகரியம். அவங்க போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பேசுறதுக்கு முன்னாடி கூப்பா கிருஷ்ணன் அதிமுகவில் இருந்து சென்றவர் பேசுறாரு, வாரிய தலைவர் பேசுறாரு. 90 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, 75 ஆண்டு கால கட்சி, எல்லாரும் வருதுன்னு சொன்னாங்க. கடைசியில எல்லாரையும் எதிரியாக வைத்து வசியப்படக்கூடிய ஒரு கவர்ச்சி மிகுந்தவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும், கவர்ச்சியான ஒரு வரவு அப்படிங்கிறதும், ஒருவேளை இது வஞ்ச புகழ்ச்சியா சொல்றாரா, இவரே போயிட்டு பக்கத்துல நின்று இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்ற எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அது கூப்பா கிருஷ்ணனுடைய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? விக்னேஷ், உடம்பு எப்படி பாருங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பார்த்து என்ன கேட்டீங்க? கூப்பா கிருஷ்ணனுடைய அந்த கவர்ச்சி இன்னைக்கு ட்ரெண்ட் இப்படிதான் இருக்குது. ஏதாவது கேட்டா உடனே அங்க யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். அதனால நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. மன்னன் வழி மக்கள் அவ்வழி, அதான நம்ம பண்ண முடியும். இது வஞ்ச புகழ்ச்சிலாம் சொல்ல வெள்ளந்தியா உண்மையை சொல்லிவிட்டார் அப்படின்னு எனக்கு அதுதான் அந்த ஈர்ப்பு எப்படி சார் வந்தது சார்? ஒரு தலைவர், எந்த தலைவர்கிட்ட நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டீங்க. கவர்ச்சின்றது ஆளுமைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்ல ராம்ஸ், இது அதிகார திறமைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நாத்தாக்கா அவங்க வாங்குற வாக்குகள் எல்லாமே நோட்டாவுக்கு ஒரு அதர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். நோட்டா போக விரும்பாதவர்கள் நாத்தாக்கா வாங்குகிற வாக்குகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், அந்த ஆபரேட்டர்ஸ் அவர்கள் மீது இருக்கின்ற வெறுப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ தாவேகா தொண்டர்களை கூட வேற ஒரு பேர் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாத்தாக்கா தொண்டர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஷனல்ஸ் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்கு நாத்தாக்காக போடுறீங்கன்னா ஒரு ஆச்சரியம் சொல்லவா, அதுல பல பேர் சீமானோட பல வீடியோக்களை பார்த்ததே கிடையாது. முக்கியமா அவர் இந்த காமெடிலாம் பண்ணிட்டு பாரு, அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு சீமான் அப்படின்னு எங்கேயோ கேள்விப்படுறாங்க, உடனே சீமானுக்கு போட்டுறோம். ஏன்னா அவர் இந்த எக்ஸிஸ்டிங் செட்டப்லயே வரல. அவரு ஜெயிக்கிறதே கிடையாது, ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால நோட்டாக்கு ஒரு ஆல்டர்னேட்டா அவங்க அதுக்கு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாற்றம் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்படித்தான் ரஜினிகாந்த் அவர்கள் மாற்றம் வேணும் அப்படின்ட்டு நல்லா ஆழமா மனசுல விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவரு மாற்றம் வேணும் அவரு ஓடி போட்டார், இந்த பக்கமே வரல.
இப்போ மாற்றம் வேணும் அப்படின்னா முதல்ல எதற்காக மாற்றம் வேணும்? இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் செட்டப்பை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இதுல என்ன ஃபிளா நீங்க பாக்குறீங்க? நம்பர் 2, மாத்தி ஒன்ன கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதை விட அது பெட்டரா இருக்குமா? எதை வச்சு நீங்க மாத்த போறீங்க? இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வேணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வேலை செய்யறவங்கள மாத்தணும், இல்ல டிரைவரை மாத்தணும், இவ்வளோ ஏன் நம்ம சலூன் மாத்தணும் அப்படின்னா கூட நம்ம 1008 ரூபாய் யோசிக்கிறோம், மாத்துறது கிடையாது. ஆனா நாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போயின்னே இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய தேசப்பற்று லெவல். அதுதான் நான் சொல்லுவேன். புதுசா ஒரு சமையல் கான்ட்ராக்ட் கொடுக்கணும் நம்ம கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னா 4 இடத்துல போய் விசாரிப்போம். அவர் எப்படி நல்லா சமையல் பண்ணுவாரா அப்படின்னு. அவர் சமையல் பண்ற இடத்துல போயிட்டு அது யார் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் அவர் சமையல்காரிட்ட சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம ஆர்டர் கொடுக்குறோம். அது வீட்டு விஷயம். நாட்டு விஷயம் போது நம்ம அதை பத்திலாம் கவலையே படுறது கிடையாது. மாத்து, தூக்கி போடு, கேடு கேட்டு போனா எனக்கு என்ன வந்தது, என் வீடு தான் எனக்கு முக்கியம், நாட்டை பத்தி எனக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம அப்படியே ஒரு மாதிரி போற போக்குல பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கு இருக்கின்ற இந்த எக்ஸிஸ்டிங் அரசியல்வாதிகள் அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையில்லா தீர்மானமாகத்தான் இன்னைக்கு தாவேகாக்கு விழுந்த வாக்குகளை பார்க்கறேன். இவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தாவேகா வாக்கு வாங்கி இருக்க போறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேணும், அவ்வளவுதான். யாரா இருந்தா என்ன, இப்போ சிம்பிளா நான் சொல்லிட்டா எவன் வந்தாலும் திருட தாயா போறான், இதுதான் ஜனங்களுடைய ஜஸ்டிபிகேஷனா இருக்கு. அப்போ அந்த ஒரு இம்ப்ரெஷனை தான் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை மாத்தணும்னு நினைச்சிட்டு ஒருத்தர் வந்தாரு, அவரை நீங்க ஓரம் கட்டி வச்சிட்டீங்க. இதுதான் இந்த ஜனங்க கிட்ட. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கூப்பா கிருஷ்ணன் சொன்னாருன்னு ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். அதுல வந்தவங்க அழகா இருக்காரு. சரி, அரவிந்த் சாமி நல்ல காலம் அரசியலுக்கு வரல, என்ன சொல்லிருப்பாங்க? விஜயே சொல்லிட்டாரு, கவர்ச்சியை பார்த்து விட்டு போறீங்க, கவர்ச்சியை பார்த்து நான் என்ன வேண்டாம், நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே எடுக்கிறாங்க. அது சரி இல்லைங்க. அதாவது அவர் இப்ப வந்து நடிகர் கிடையாது, இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் கிடையாது, அவர் வந்து ஒரு முதலமைச்சர். இந்த மாதிரி அது சரியில்லை. அது அது மாறணும். கண்ணுக்கெட்ட தூரம் வரை கடல், இது மக்களின் கடல், மக்கள் கடல், பாசக்கடல், அன்பு கடல் அப்படின்னு சொல்லி அப்படியே டிஆர் ஞாபகப்படுத்துறாரு அமைச்சர். ஆமா, அது வந்து தீய சக்தி, இப்ப தூர சக்தி, இப்ப ஓர சக்தி, இது கோர சக்தின்னு டிஆர் கூட இப்ப இந்த மாதிரி டைலாக் எல்லாம் எழுதுறது இல்லைங்க. அதான் சொன்னல, ஃபார் த ஃபேன்ஸ், பை த ஃபேன்ஸ், ஆஃப் த ஃபேன்ஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அடுக்கு வசனங்கள்ன்றதெல்லாம் அந்த காலத்துல திமுக அடுக்குமொழி பேசியே மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களே இப்ப பேசுறது கிடையாது. டிஆரும் அந்த மாதிரி வசனம் எழுதியிருந்தாரு. என்னது, வாடா எம்மச்சி, வாழைக்கா பஜ்ஜி, உடம்ப பிச்சி, டன்டனக்கா டன்டனக்கா அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப யாரும் அந்த மாதிரிலாம் வசனம் எழுதுறது கிடையாது. பாத்தீங்கல்ல, கிரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி வசனம் பேசினா பூமர்னு சொல்லுவாங்க. அந்த டிராப்ல போய் உழறது சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். இது அந்த புலி, இந்த புலி, அது திருப்பி திருப்பி டிஆரையே ஞாபகப்படுத்தினா அப்புறம் என்ன பண்றது ராம்ஸ்? மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.